உண்மையிலேயே சுவர்களை பிடிச்சு கொண்டு நில்லுங்க. இன்றைக்கு அந்த பயிற்சி தான் இன்றைக்கு 2 நேற்று தர்ஜினி சொல்லி தந்த சிவரை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதா? சுவர்கள் இருந்தா அந்த அல்லது மேசையும் பிடிக்கலாமா? மேசை பக்கத்துல என்ன இருக்கு அதை பிடிச்சு நான் கொண்டு பிடிச்சுக்கிட்டு தான் நிக்கிறது கடவுள். நான் மேசையை பிடிக்கிறேன். நேற்று புதுசா சொல்லிட்டு பயிற்சி தானே அது, ஆசனம் இல்லை. ஏன் உங்களுக்கு பின்னாதான் சுவர் இருக்கு, அப்புறம் என்ன? அது செட்டி இருக்குது. என்ன இருக்கோ அதை பிடிங்களோட பக்கத்துல யாரும் இந்த தலைமுடிய பிடிச்சி நில்லுங்கோ, ஏதாவது பிடிச்சு நில்லுங்கோ. ஆரம்பமாக மும்மத சிந்தனை நேரம் தோப்படுத்தாமல் இருக்கா. வணக்கம் வாங்குவோம். உற்சாக வணக்கம் மணி. சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த அனைத்து போராளிகள் மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவையின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே. நான் மிகவும் உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் அப்படித்தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். மேலும் இன்றைய நாளிலே எமக்கு ஆன்மீக பாலம் தந்த திருராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் திரு சர்மா அதாவது பிரசன்னத்தை தந்து தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்ட திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரும் 1941 பொதுக்காலம் 32ஆம் வாரம் என்ற திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை பெரிய லியோ அவர்களை நினைவு கூறுகின்றது. இதை தமிழில் சிங்கராயர், பெரிய சிங்கராயர் என்று சொல்லி கூறுவார்கள். ஆகவே பிரெஞ்சிலும் இங்கிலீஷிலும் லியோன் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே இன்றைய நாளை திருச்சபை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மன்னிக்கவும். வாழ்த்துரியாக அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 - 6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, இடறல் வராமல் இருக்க முடியாது, ஆனால் யாரால் வருகின்றதோ அவனுக்கு ஐயோ கேடு. அவன் இச்சிறுவருள் ஒருவனுக்கு இடரலாய் இருப்பதை விட அவன் கழுத்தில் பெரிய ஏந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவனுக்கு நலம். எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். மனம் வருந்தினால் அவனை மன்னித்து விடு. அவன் ஒரு நாளில் 7 முறை உனக்கு எதிராக குற்றம் செய்து 7 முறையும் உன்னிடம் திரும்பி வந்து நான் மனம் வருந்துகின்றேன் என்றால் அவனை மன்னித்து விடு என்றார். பின்பு அப்போஸ்தலர்கள் எங்களிடம் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று ஆண்டவரை கேட்டார்கள். ஆண்டவரோ, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த முசுக்கட்டை மரத்தை நோக்கி வேருடன் பெயர்ந்து கடலில் ஊன்றிக்கொள் என்பீர்களாக, உங்களுக்கு அது கீழ்ப்படியும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக நேற்றைய தினம் எமது உருட்டு சிந்தனையிலே தம்பி நடாமுகன் அவர்கள் கேட்ட சில
கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் நமது அன்பு சகோதரி ஜெயநடிசன் அவர்கள் தந்திருந்தார்கள். அதாவது விசுவாசத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும். அதான் நீங்க இன்றைய நாளிலே நமது ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார், வேருடன் பெயர்ந்த கடலில், அதாவது ஒரு முசுக்கட்டை செடி, ஏதாவது ஒரு மரம், முசுக்கட்டை தெரியும் தான் உங்களுக்கு அநேகமாக. முசுக்கட்டை செடியை நோக்கி நீ பெயர்ந்து வேருடன் பெயர்ந்த, முசுக்கட்டை செடியோட வேர் அவ்வளவு பெரிய ஒரு வைரமான ஒரு இது. ஆகவே வேருடன் நீ சொல்லுவ, நம்பிக்கையோடையும் விசுவாசத்தோடையும் சொல்லுவாயானால் அந்த முசுக்கட்டை செடி வேருடன் பெயர்ந்த கடலுக்கு போய் ஊன்றிக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் நேற்றைய தினம் நாம் விசுவாசத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும் ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியிலே போகும் போதும், வெளியிலே இறங்கும் போது சிலுவை வளர்ந்து ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து மன்றாடி அவருடைய பாதுகாப்பை இறந்து கேட்டுக்கொண்டும் நாம் வெளியே போகும்போது நாம் காப்பாற்றப்படுகிறோம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளும் சோதனைகளும் விலகி போகின்றது என்பது எவ்வளவோ உண்மை. ஒரு நாள் ஒரு சின்ன விடயம் தான், அதை கூறி முடிக்கின்றேன். உண்மையாக நடந்த ஒரு விடயம். நான் ஒவ்வொரு நாளும் அந்தோனியார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில செல்வதுண்டு. அங்கே ஒரு பாண்டிச்சேரி பிள்ளை அவவும் கணவனுடன் வருவதுண்டு. ஒவ்வொரு நாளும் என்னை கொஞ்சி முத்தமிட்டு அவவும் இருந்து புரை பண்ணி கொண்டிருப்பார், நானும் இருந்து புரை பண்ணி கொண்டிருப்பேன். ஆனா அன்றைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக இருந்தது. காரணம், அவருடைய அந்த பிள்ளையுடைய மாமா இறந்து விட்டார். இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த மோச்சரி, அதாவது அந்த சவ அறைக்கு போய் அங்கு போய் அவரை பார்த்து விட்டு வந்திருக்கிறார். இந்த மாமா ஒரு காலத்துல இந்த பிள்ளைய விரும்பி இருந்தார் என்று சொல்லி பின்னாடி சொன்னார்கள். அந்த ஆவி, அந்த அசுத்தாவி இவருக்குள் புகுந்து விட்டது. கோயிலுக்கு அன்றைக்கு அடுத்த நாள் வருகின்றார். ஒரு பேயறைந்த மாதிரி முகம் எல்லாம் அப்படி ஒரு விகாரம். என்னை பார்த்தால் முறைத்து பார்க்கின்றார். புருஷனை கிட்ட வராது என்று சொல்லுகின்றார். இப்படியான ஒரு நிலையில கணவன் பெரிய கவலையோடு, இப்ப நான் இந்தியாவில இருந்து வரும்போது கூட அந்த குடும்பம் என்னோட வந்திருந்தார்கள் பிளைட்ல. அப்ப அவர் சொன்னார் என்னன்னு சொல்லி சொன்னால், பிரதர் டேவிட் இங்க வாங்க, என்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு திக்கு பிரமை ஒரு இதா இருக்கிறாள், என்னென்று தெரியவில்லை, ஒரு வாருங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படி என்று சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போனார். எனக்கென்றால் ஒரே ஆச்சரியமாய் போயிட்டார். என்ன இப்படி எல்லாம் அந்த பிள்ளை இப்படி இருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்துக்கும் எங்களுக்கு பலகாரம் அது இதெல்லாம் செய்து கொண்டு கோயில்ல வச்சு தருவார். இப்ப எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. உடனே அந்த இதை கையில எடுத்து, ஜெவமாலியை கையில எடுத்துக்கொண்டு அப்படியே பிடித்து கொண்டு அவளுக்கு நேர போகின்றேன். அவள் சொல்லுகிறாள், இந்த ஜெவமாலிய கையை விட எனக்கு கிட்ட வராதே நீ. சொல்லுகிற, எனக்கு கிட்ட நீ வராதே, இந்த ஜெவமாலிய கையில விட, அதை அந்த பக்கம் விடு அப்படி என்று சொல்லிக்கின்ற. நானும் விட போய் வச்சு ஜெவமாலிய தலையில வச்சு ஜெபிச்சு அப்படியே அவளை ஆசுவாசப்படுத்தி இதன்ற பிறகு குருவானருடன் அழைத்து சென்று அவளுடைய அந்த சாத்தானை, அது போகும்போது அவளை மல்லாக்காக விழுத்தி அப்படியே சென்று விட்டது. ஆகவே இந்த ஜெவமாலைக்குரிய சிறியதில்லை, ஒரு பெரிய உதாரணம். அவ்வளவு வலிமை இந்த ஜெவமாலைக்கு வாய்ந்தது. அது எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பொறுத்தவதான். ஆகவே இந்த இயேசு இன்றைய நற்செய்தியிலே வேருடன் பெயர்ந்து ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அது ஊன்றிக்கொள்ளும் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது, மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள், நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திருங்கள், நேர்மையான உள்ளத்தோடு அவரை தேடுங்கள், அவரை சோதியாகவர் அவரை கண்டறிகின்றனர். ஆகவே சோதிக்க கூடாது, நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆழ மனதில் பதித்து நாம் தேட வேண்டும். இந்த சந்தேகம் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி சொன்னால் அது நடக்காது. ஆகவேதான் கடவுளை சோதியாறு என்று சொல்லி இன்றைய சாலமோனின் ஞானம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே இறைவனின் வல்லமை, இறைவனின் செயல், இறைவனின் வெளிப்பாடே ஞானம். நம்மை தீமையை விட்டு விலக்கி நல்வழியை நடத்தி செல்லும் தூய ஆவியாரே ஞானம். அதாவது ஞானாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே காண்கின்றோம். நம் துன்ப துயரங்களில் நமக்கு பற்றும் பரிவும் காட்டும் திறமளிக்கும் இறைவனின் ஆவியாரே ஞானம். 1:6. என் எண்ணம் நீ எல்லாம், எல்லாமும் நீ என்ற முறையிலே ஆண்டவரை பற்றி இடையறாது சிந்திப்பவர் ஞானத்தை விரும்புவர், தேடுவர். 1:1. புறப்பால் அன்பும் நீதியும் காட்டுவோரை ஞானம் விரும்புவர். ஞானத்தை தேடுதல் உயர்ந்த வழியில் ஆண்டவரை தேடுதல் ஆகும். எனவே வாழ்வில் பொருளை தேடுவதை நிறுத்திவிட்டு ஞானத்தை தேடுவோம், இறைவன் தரும் மன்னிப்பையும் நம்பிக்கையையும் பெறுவோம் என்று சொல்லி இந்த நாளிலே வேண்டிக் கொண்டு இன்றைய அச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடுபடும் இன்றைய நாளிலே
இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்வது பிரான்சிலிருந்து டேவிட். நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி வணக்கம் இருக்கின்றீர்களா? வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நற்செய்தி வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடரென்று 1853 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் என்கின்றது திருப்பாடல் 109. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக வீழ்வது வாழ்வின் இயல்பு, வீழ்ந்தே கிடப்பது மதியீனம், தவறு செய்வது மனித பலவீனம், தவறே வாழ்வாகிவிட்டால் வாழ்வே அழிந்துவிடும். தவறை உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பி வாழ்வில் மாற்றம் காண விரும்பினால் அத்தகையோருக்கு இறைவன் புது வாழ்வு வழங்குகின்றார். அவ்வாறே நாமும் மன்னிப்பு கேட்போருக்கு புது வாழ்வுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த மன்னிப்பு ஒரு மாபெரும் சவால், எளிதானதல்ல. அதற்கு மன்னிப்பு கேட்பவரிடமும் மன்னிப்பவரிடமும் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இறை ஆர்வம் உள்ள மனிதரால் மட்டுமே இதை செய்ய முடியும். இதை எதற்கு ஒப்பிடுகின்றார் என்றால், அடர்ந்த காட்டில் பற்றி படர்ந்து வேர் பரப்பி இருக்கும் அத்திமரத்தை மிகச் சிறிய ஆயுதத்தை பயன்படுத்தி பிடுங்கி கடலில் நட்டு வளர்ப்பதற்கு சமமாக்குகின்றார். எனவே மன்னிப்பவரிடமும் மன்னிப்பு பெறுவோரிடமும் கடவுள் நம்பிக்கை அவசியம் என்பது முக்கியம். தவறு செய்வதை விட தவறு செய்வதற்கு காரணமாய் இருப்பது மிகப்பெரிய குற்றம். அதிலும் குறிப்பாக சிறுவர்கள், ஏழைகள், இயலாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நிரபராதிகள், மன்னிப்பு வேண்டுவோர், இவர்கள் தவறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் கடும் தண்டனைக்கு உரியவர்கள் என்கின்றார் இயேசு. தவறு செய்தவரை மன்னிக்க சொல்வதும் தவறுக்கு காரணமானவரை தண்டிக்க சொல்வதும் இச்செயல்களில் கனாகனத்தை எடுத்துரைக்கின்றது. இந்த உலகில் சோதனை, தீமை இருப்பதை தவிர்க்க முடியாது. அதற்காக நாமே தீமையாக இருக்க முடியாது. நாமும் பாவத்திற்கு மற்றவர்களையும் பலியாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிகவும் தண்டனைக்குரிய பாவம். மற்றவர்களை இடறி விழச் செய்வதும் மற்றவர்களை இடறி விழ காரணமாவதும் மிகப்பெரிய குற்றம். இந்த போதனை மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கு மிக மிக பொருந்தும். வழிநடத்தும் பொறுப்பு எளிதானது அல்ல. ஒவ்வொரு முடிவு எடுக்கின்ற போதும் தேர்ந்து தெளிந்திருக்க வேண்டும். தீவை என்று தெரிந்தும் ஒன்றை செய்வது மிகப்பெரிய குற்றப்பழியை சுமப்பதற்கு வழிவகுக்கும். நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியாரை நாம் நம்ப வேண்டும். அவரிடத்திலே எம்மை வழிநடத்த வேண்டுமென நாம் செபிக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு இடரல் இல்லாத வாழ்வை வாழ்கின்றேனா? நான் எடுக்கும் முடிவுகள் பொதுநலம் சார்ந்ததாக அமைந்திருக்கின்றதா அல்லது சுயநலம் சார்ந்ததாக உள்ளதா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து நாங்கள் இறைவென்ற வேண்டுவோம். இந்த கார்த்திகை மாதத்திலே நாங்கள் இறந்த ஆத்துமாக்களுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே உலகெங்கும் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஆன்மாக்கள் மற்றும் எங்கள் தாயக மண்ணிலே விடுதலைக்காக போராடி தங்கள் இன்னுயிரை இழந்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய சாந்தியை அழைத்து அவரது முடிவில்லாத பேரின்ப வீட்டில் அவர்களை இணைத்து நித்திய சாந்தியை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல், இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தவமலர் அவர்களே. நன்றி. நன்றி, வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன் அவர்களே. நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகமாக இருக்கிறீர்களா? ஓம் சரி, நான் அதே உற்சாகத்தோடு இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர்
திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி தலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறுகிறதோடு சுநடங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் இருக்கணும்னு சொல்லி சர்வருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சகோதரி 653 அப்படி சொல்லிக்கொண்டு வளம போன வெள்ளிக்கிழமை பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் போன வெள்ளிக்கிழமை வாக்கி 31-43 முடிய, அதாவது ஆபிரகாம் என்ற 2வது பேரன் யாக்கோபு மாமன் விட்ட வேலை செய்கிறார். அங்க வேலை செய்து 2 மகளை மறி பண்ணி அங்க இருந்துட்டு சம்பளமா கேட்கிறார். சம்பளம் கேட்க அவர் சொல்றாரு, எனக்கு சம்பளம் தேவையில்லை, இது முன்ன உள்ள ஆடுகள்ல அந்த வரி உள்ள செம்மறி ஆடுகளை கருத்த ஆடுகளை தாங்கன்னு சொல்லி அவர் பிரிச்சு கொடுக்கிறார். மாமன்காரன் மருமோனி பிரிச்சு கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் ஒரு மாமன்காரனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரைக்கல அந்த மரத்துல உள்ள கூப்பு எல்லாம் வெட்டி போட்டு அந்த தண்ட ஆடுகள் மட்டும் பொலிஞ்சி வருது. அவற்ற ஆடுகள் மட்டும்தான் குட்டியில போட்டு பொலியுது. மற்ற லாபாண்ட ஆடுகள் மட்டும் வந்து அது ஒரு இதா சோர்வா போயிட்டு, அது வந்து ஒரு சோறு பலவீனம் உள்ள ஆடா போயிட்டு. 2 பேர் அந்த ஒரு உண்டை விட்டு நஞ்சம் செய்த மாதிரி மாமன்காரனுக்கு துரோகம் செய்கிறார். அப்ப வீட்டு ஆடுகள் மட்டும்தான் பெரிய பல்கி பெருகுது. மாமன்காரன் ஆடெல்லாம் பலவீனம் ஆடா போயிட்டுது. அதுக்கு பிறகு இவர் வந்து பெரிய பணக்காரனா வாரார். வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்கள் கழுதைகள் ஆடு மாடெல்லாம் எல்லாம் பெருகிட்டு விரட்ட மருமங்காரனுக்கு யாக்கோபுக்கு அதோட முடிஞ்சது. மாமன்காரனுக்கு சூழ்ச்சி செய்து பிறந்த தண்ட வசதியை கூட்டிட்டார். இன்றைக்கு சௌகரி ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்த நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்த நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். தொடங்கி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றோம்.
நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியுள்ள அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்ல அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றோம். நன்றி 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 என்று துதிக்கின்றேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கின்றேன். பலவீனங்கள் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றோம். அன்பான தகப்பன் இயேசுராஜனுக்கு மீண்டும் கொடான கொண்டு நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துகளோ கொள்ளை நோய்களோ அணுகாவன் ராஜா. எல்லோரையும் அணுவினாடி நீங்க இறகலால் மூடி பாதுகாப்பு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா வழியெடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் வந்ததில் இணைந்து குழந்தை செல்லவில்லாமல் அணு தினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமான சொற்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. தொடங்கு ஜேசப்பா, தொடங்கு கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. கண்ணீர் அவமானங்களை தொடங்க ஏசப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனால எல்லாமே ஆகும் ராஜா. 90 வயதான சாராளுக்கு ஏசப்பா நீங்கள் ஈசாக்கை குழந்தை செல்வமாக கொடுத்து ஆசீர்வதிச்ச தேவகுமாரன் ராஜா. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விசை மனம் இறங்கி குழந்தை செல்வங்களை கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை விரித்து பண்ணுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததியர் போல ஒவ்வொரு சகோதரியோட குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, விரித்து பண்ணுங்க. கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனை பாமோத்தின் அதிபர் குடும்பம் ஐட்டிக்கையும் சகலவற்றையும் அவரோட கூடவே இருந்து அணுதினம் அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி எடுத்துக்கொண்டு சொல்லி இயேசப்பான எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வீரப்பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தை தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி கலைவாணி தேவமலர் கல்விராஜன் அவர்களே, வணக்கம். பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மூனவர்களுக்கும், பாமு அதிபர் நடா மூனவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியன் கூறிக்கொண்டு, இன்றைய நாளில் உலக தலைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் வருங்கால சிறார்களும் கஷ்ட துன்பங்கள் நோய்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்கள் இன்று மண்ணில் பிறந்து நம்மோடு விழுந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த எமது பெற்றோருடன் பிறந்தோர் உறவினர்கள் நெஞ்சில் நின்றோர் யாரும் நினையாத ஆன்மாக்கள் அத்துடன் இன்றைய கார்த்திகை மாதத்திலே தான் அதை நாங்கள் நினைவுகின்றோம். எங்களுக்காக மண்ணுக்காக மரித்த அனைத்து போராளிகளுக்காக நாங்கள் இறைவேண்டு செய்வோம். இன்று பொது காலத்தின் 32ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. எனது ஆக்கம் 9051வது ஆக்கமாகும்.
பாவச்சூழலுக்கு காரணமானவர்களுக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஐயோ கீடு என்கிறார் நம் ஆண்டவர் ஜேசு. இப்படிப்பட்டவர்களின் களத்தில் இயந்திரக்கல்லை கட்டி கடலிலேயே தள்ளச் சொல்கின்றார். அதேவேளை ஏற்றத்தாழ்வுகள், தீமைகள், துன்பங்கள் போன்ற பாவச்சூழல்களை சமூகத்தில் மாற்ற முடியாத சூழலாக நிரந்தரமாக இடம் பிடித்துள்ளன. இத்தகைய சூழலை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி இன்று ஜேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். தீமையை தீமையால் வெல்ல முடியாது. தீமையை, அநீதித்தை, குற்றம் நிறைந்த செயல்பாடுகளால் அகற்ற முடியாது. மாறாக நீதி, தன்மை, உண்மை, மன்னிப்பு போன்ற உயர் மதிப்பீடில் நம்பிக்கையுள்ளவர்களால் மட்டுமே தீமையை வெல்ல முடியும். ஏனெனில் மூழ்கின்றவனை காப்பாற்றச் செல்வன் நன்கு நல்ல நீந்த கற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் அவன் அதிலே மூழ்கிவிட நேரிடும். அன்பு, நீதி, மனித நேய சூழல் உருவாக்க வேண்டிய நாம் அச்சூழலை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். இச்சமுதாயம் பாவச்சூழலை மாற்ற கடுகளவு நம்பிக்கையோடு செயல்பட்டால், அதன் வெளிப்பாடாக மன்னிப்பை கையில் எடுத்தால் பாவச்சூழல் அங்கு தெரியாது, மறைந்து போகும் என்பதில் உள்ளளவும் சந்தேகமில்லை. அதேவேளை தொடர்ந்து சமுதாய சீர்கீட்டை ஆதரிக்கின்ற கல்நெஞ்ச கயமைத்தனத்தின் களத்திலே இயந்திர கல்லை கற்ற வேண்டிய கடமை உணர்வு நமக்கு உண்டு என்ற ஜேசு இன்றைய நற்செய்தி கூறி நற்செய்தி வழியாக உணர்த்துகின்றார். சிந்தித்து நாங்களும் செயல்படுவோம். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மண்ணளவாக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தாழுதாயோ. நன்றி, வணக்கம். தாமல கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். ஜானண்டேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜானண்டேசன் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் செல்வி. வெளியில போறான் இல்லை சொன்னோம். யார் வாணிங்க? இல்ல, செல்வி. நிக்கிறா. சரி சரி, ஓகே ஓகே. வணக்கம் வாணி. ஓம் நன்றி. நன்றி அக்கா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.